போயிருப்பாரு? ஏன் இன்னும் வரல? ஏய், என் பொஞ்சாதி ஐஏஎஸ்ரா. அவகிட்ட மட்டும் நான் உண்மையை சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா? அடுத்த நிமிஷம் என் குழந்தை எங்க வீடு தேடி வரும்டா. ஏய் இருக்குடா, நான் அர்ச்சனா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு என் குழந்தைய வாங்கிட வேண்டியதே. விட மாட்டேன், விட மாட்டேன். அர்ச்சனா, மாமா என்னாச்சு மாமா? மாலா அடிபட்டிருக்கு, என்னாச்சு? அது நான் சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அது ஓட்டும் போது அப்படி திருமையில கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? பார்த்துதான் போனேன், ஆனா என்னவோ தவறிடுச்சு. சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாம். நான் டாக்டர் பார்த்தேன், போய் அவங்ககிட்ட மருந்தெல்லாம் போட்டு தான் வந்தேன். சரி உள்ள வாங்க. அர்ச்சனா, முதல்ல என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அர்ச்சனா, மன்னிப்பா? எதுக்கு மன்னிப்பு? தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க. அர்ச்சனா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்ன உண்மையை மறைச்சிட்டீங்களா? என்ன உண்மை? அர்ச்சனா, அது வந்து என்ன மாமா? அது அர்ச்சனா, அது வந்து அர்ச்சனா, நானு. சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு அர்ச்சனா. நான் வந்து மேடம், வாங்க. எப்படி இருக்கீங்க? என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு அழறீங்க? என்ன அழுவுற நிலைமைக்கு இவர் தான் ஆளாக்கி விட்டாரு மேடம். என்ன சந்தோஷ், என்னாச்சு சொல்லுங்க. தப்பு பண்ணது அவர் தான் மேடம். அவர் எப்படி மேடம் சொல்லுவாரு? என்ன தப்பு பண்ணாரு? மேடம், எனக்கு பிரசவத்துல ரெட்டை குழந்தை பிறந்துச்சு மேடம். நான் மயக்கமா இருக்கும் போது ஒரு குழந்தையை தூக்கி அவர் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தையை தூக்கி தானமா கொடுத்துட்டாரு மேடம். குழந்தைய தானமா கொடுத்துட்டாரா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் மேடம். என்ன சந்தோஷ், இவங்க சொல்றது உண்மையா? குழந்தைய இவங்களுக்கு தெரியாம உங்க ஃப்ரெண்டுக்கு தானமா கொடுத்தீங்களா? ஆமா மேடம். உங்களுக்கு அறிவு இருக்கா? என்னது இது? பெத்த குழந்தைய யாராவது தானமா கொடுப்பாங்களா? பிள்ளை பாசம்னா என்னன்னு தெரியுமா? உலகத்திலேயே பெரிய பாவம் தாயும் குழந்தையும் பிரிக்கிறது. இவங்க மனசு என்ன பாடுபடும்? மேடம், உயிருக்குயிரான நண்பன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி அழுதான். அதனாலதான் இறக்கப்பட்டு கொடுத்துட்டேன் மேடம். ஃப்ரெண்டுனா பண உதவியில இருந்து என்ன உதவி வேணா பண்ணலாம். பெத்த குழந்தைய யாராவது தானமா கொடுப்பாங்க? விலங்கு கூட இந்த மாதிரி செய்யாது. அது கூட குட்டிகளை வாயில கவிட்டு தெரியும். நீ மனுஷன், நீ இப்படி பண்ணலாமா? நாட்டுல அப்பா அம்மா இழந்து தனியா தவிக்கிற குழந்தைங்க எவ்வளவோ இருக்கு. அதுல உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போட்டுமே. இந்த மாதிரி தொப்பில் கொடி உறவா அறுக்கலாமா? முதல்ல அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து தாயோட சேர்க்கிற வேலையை பாரு. மேடம், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் மேடம். உடனே போய் என் குழந்தைய திரும்ப வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம். போங்க, முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. நீங்களும் கூட போங்க.
சரிங்க குழந்தை மேடம். கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணும். சரிங்க மேடம். என்ன மனுஷன் இவன்? எப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? பெத்த குழந்தைய தானமா கொடுத்திருக்கான். அது என்ன விலை கொடுத்து வாங்குற பொருளா? 10 மாசமா சுமந்து பெத்த குழந்தை அந்த அருமை தெரியாம குழந்தை போய் தானமா கொடுத்திருக்கா ராஸ்கல். நீங்க என்னமோ உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்களே மாமா, சொல்லுங்க. அது வந்து ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்ல மாமா, என்னமோ சொல்லணும்னு வந்தீங்களே, சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை அர்ச்சனா. அம்மா, எனக்கு நம்ம குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. விபத்து நடந்தது எப்படி? இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அருணாச்சு சார் ப்ளீஸ். இவங்கெல்லாம் போகல, செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன். ஏதாவது ஹோம்ல போய் சேருமா? மைனா சொக்கு பொடி போட்டு மதனை மயக்கி வச்சிட்டாளே. நான் என்ன சொன்னாலும் அம்மா அம்மான்னு என் காலடியிலே விழுந்து கிடப்பான். இப்ப மைனா சொல்லி மந்திரம்னு என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். கட்டின புருஷன் என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லிட்டாரு. 10 மாசம் சுமந்து பெத்த ஒரே மகன் ரோஜா கூட என்ன காரி துப்பிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? இந்த ஹாஸ்டல் தான் எனக்கு கதியா? இதுதான் என் தலையெழுத்தா? என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் அந்த மலைநாட்டுக்காரி பூமிக்கு அவால வந்த வேலை. என்னைக்கு அவ என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு பிடிச்சது சனி. யாருமா நீ? ஏமா, உன் பேர் தான் வசந்தாவா? ஆமாங்க. ஏமா, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? யாருக்கும் தெரியாம இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க? வாமா, உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. வாமா. என்ன பார்க்கவா வந்திருக்காங்க? ஆமா, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஐயோ, மைனா மனசு மாறி என்ன கூட்டிட்டு போக வந்துட்டா போல இருக்கு. ஏமா, என்ன பார்க்க வந்தவங்க நல்லா கொழு கொழுன்னு சினிமா நடிகை மாதிரி இருந்தாங்களா? ஆமாமா, நீ சொல்ற மாதிரியே தான் இருக்காங்க. வாமா. எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. ஐயோ, இவளா? இவ எதுக்கு இங்க வந்தா? ஏய்,
எப்படி இருக்கீங்க அத்தை? ஏய், எதுக்கு நீங்க வந்த? என் நிலைமைய பார்த்து கை கொட்டி சிரிக்கலான்னு வந்தியா, இல்ல நல்லா விசாரிச்சு போக வந்தியா? அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நான் உங்களை பார்த்து ஏளனம் பண்ண வரல. என்ன மாதிரி உங்க நிலைமையும் ஆயிடுச்சு அப்படின்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. வாங்க, உங்களை நான் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னடி என் மேல பரிதாபப்படுற மாதிரி நடிக்கிறியா? இல்ல அத்தை. அந்த அர்ச்சனா நான் ஹாஸ்டல்ல எப்படி கஷ்டப்படுறேன்னு பாத்துட்டு வர சொன்னாளா? ஏய் மலைநாட்டுக்காரி, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதடி. இந்த வசந்தா மண்ணுல கைப்படாம சாப்பிட்டு வாழ்ந்தவ. இன்னைக்கு என்னுடைய நிலைமை ஹாஸ்டல்ல இருக்கலாம், ஆனா நாளைக்கு மைனா கோட்டையில தாண்டி வாழ போறேன். சீ, இங்க இருந்து போ. உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. மச்சான் மைனா மோகத்துல உங்களை வீட்டை விட்டு அமிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் அந்த மைனா பின்னாடி போனீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க மருமக நான் இருக்கேன், உங்க பேத்தியும் இருக்காத்த. நாங்க இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம அந்த ரோஜா கிட்ட எல்லாம் போனீங்க? அத்த, நீங்க என் கூட வாங்கத்த. நான் உங்களை கௌரவமா எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். ஆமாத்த, நீங்க அந்த மைனா கிட்ட வேலை செய்யறவ மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கணும். மச்சனுக்கு மைனா தேவைங்கிறதுனால எல்லாத்தையும் வேணாம் தான் சொல்லுவாரு. ஆனா நான் உங்களுக்கு உண்மையான மருமகத்த. நான் உங்களை கூப்பிடுறத. வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். கூச்சப்படாம வாங்கத்த, போலாம். ஓ, இப்பதாண்டி எனக்கு புரியுது. என்ன மதன் தனியா அனுப்பிட்டான்னு சொன்ன உடனே சமயம் பார்த்து என்ன வளைச்சு போட வந்துட்டியா? இது என்ன அந்த அர்ச்சனை கொடுத்த ஐடியாவா? ஐயோ, நானும் இழிச்ச வாய்த்தனமா உன் கூட தலையாட்டிக்கிட்டு வந்துட்டேன்னா என்ன வச்சு என் பையனை உன் புருஷனை ஆக்கிக்கலான்னு பாக்குறியா? அது தாண்டி நடக்காது. நீ எந்த நோக்கத்துல என்ன கூப்பிடுறேன்னு புரிஞ்சு போச்சுடி. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, மதன் என்ன இந்த ஊரை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே துரத்துனா கூட நான் உன் கூட வரமாட்டேன்டி. அது மட்டும் இல்ல, நான் அவனை உன் கூட வாழ விட மாட்டேன்டி. மரியாதை இங்கிருந்து போயிடு. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என் மூஞ்சில முழிக்காத, போடி. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி வெறுத்து பேசுறீங்க? நான் உண்மையா தானே உங்ககிட்ட நடந்துக்கிறேன். என்ன மருமகளை ஏத்துக்கவே மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை இப்படியே போகணுமா? அத நான் உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு ஏத்துக்கங்க. எழுதுறதுக்காக இல்லனாலும் உங்க பேத்திக்காக மன்னிச்சிருங்க அத்தை. எழுதுறேன்னு சொல்றேன்ல அத்தை. உங்களை கெஞ்சி கேக்குறேன் அத்தை. என்ன மருமகளை ஏத்துக்கங்க அத்தை. தயவு செஞ்சு என்ன மச்சான் கூட சேர்த்து வச்சு என்ன வாழ வைங்க அத்தை. அத்தை, இங்க பாருங்க, நானு மச்சான், உங்க பேத்தி, நீங்க, மாமா எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழணும் அத்தை. அதான் என் ஆசை. ஏய் மலைநாட்டுக்காரி, உன்னோட ஆசை எப்பவோ மண்ணோட மண்ணா போயிடுச்சு. மதன் இனிமே உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டான். நானும் வாழ விட மாட்டேன்டி. மைனா தான் என் மருமக. இனிமே அதை யாராலும் மாத்த முடியாது. என் முகத்திலே முழிக்காத. அத்தை, அத்தை. உலகத்திலே ரெண்டே ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று. என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு துடைக்க மாட்டியே?
மைனா, இந்த படிக்கட்டு இந்த ஃப்ளோர் எல்லாம் சும்மா அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்குது. ஏன் நீங்க மா போட்டதுனாலயா? ஆமா. சரி, உங்க போன் அடிக்குது பாருங்க. எனக்கு போன் எடுத்தெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்ல. நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யறதா எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, போய் போன் எடுத்து பேசுங்க. யாருன்னு கேளுங்க. உனக்காக தான் போறேன். அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாங்க? ஹலோ. டேய் மதன், நான் அம்மா பேசுறேன்டா. தெரியுதுமா, இப்ப எதுக்குமா ஃபோன் பண்ற? டேய் மதன், நான் இங்க மைனா வீட்டு வாசல்ல தான்டா நிக்கிறேன். கொஞ்சம் வெளியில வாடா. அம்மா, இப்பெல்லாம் என்னால வெளியே வர முடியாது. டேய், சொல்றது கேளுடா. போமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு அப்புறமா வா. இல்ல இனிமே வரவே வராத, போயிடு. இல்ல டேய் மதன். ஐயோ, நீ போன் வைமா. டேய் 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 டேய். யாரு போன்ல? சொல்லுங்க, யாரு போன்ல? இல்ல, அது அம்மா தான். வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களாம். நான் போய் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டுமா. என்ன பெத்த தாய், நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? நான் தான் அவங்கள போன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சொன்ன, இருந்தாலும் வீடு தேடி வந்திருக்காங்க. என்ன 10 மாசம் பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த தாய், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அம்மா. நான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் ஓடி வந்துட்டுமா. சரி, போங்க. போயிட்டு நீங்க உங்க அம்மா கூடயே இருந்துருங்க, இங்க வராதீங்க. என்ன மேனா, யார் வெளியில் நின்னா எனக்கு என்ன? இன்னும் 2 படிக்கட்டு இருக்கு. நான் போய் மாப்பு போடுறேன். என்னோட தாய். மதன், சரி, போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மேனா, இந்த உடனே வந்துடுறேன். வந்துடுறேன். ஐயோ, என் பொழப்பு இப்படி ஆயி போச்சு. டேய் மதன் மதன் டேய் டேய் டேய், என்னடா? அம்மா, நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொறுக்காது. என் வாழ்க்கையை ஏமா இப்படி கெடுக்கிற? என்ன சந்தோஷமா வாழவே விட மாட்டியா? ஒரு குடும்பத்து பொம்பளைக்கு அழகாயுது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்க பாக்குறிய, நாசமாக்க பாக்குறிய. இதெல்லாம் ஒரு பொம்பளை பண்ற வேலையா? உன்னால என் நிம்மதியா போச்சு. டேய் டேய் டேய், ச்சே, ஏன்டா இப்படி பொம்பளை மாதிரி பேசுற? நான் உன் அம்மாடா. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அம்மா, மரியாதையா போயிடுமா. மைனா இப்ப இங்க வந்தா அவ்வளவுதான், என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவா. அம்மா, நீ போமா. டேய் மதன், உங்க அப்பாவும் என்ன விரட்டிட்டாரு. ரோஜா கிட்ட போனா அவ உனக்கு சரியான இடம்,
ஹாஸ்டல் தான் சொல்லி அங்க சேர்த்து விட்டுட்டாடா. அங்க என்னடானா பூமிகா வந்துட்டாடா. என்னது பூமிகாவா? ஆமாண்டா. நீங்க என் கூட வந்துருங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலான்னு பாசத்தோட கூப்பிடுற மாதிரி பாசங்க பண்ணா. போனியா நீ அங்க? அது எப்படிடா? உனக்கு பிடிக்காத வீட்டுக்கு நான் போவேனா? போடி. அந்த வெக்கங்கட்ட வீட்டுக்கு நான் வரலன்னு அவளை திட்டி அமிச்சிட்டேன். இப்போ நான் உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கேன். நீ என்ன கழுத்து பிடிச்சி தள்ளனா எப்படிடா? கேட்டு வாசல் வரைக்கும் இழுத்துட்டு வரியேடா. நல்லாவா இருக்கு? இதோ வர மைனா. மாமா மைனா கூப்பிடுறமா. இதோ வர மைனா. மாமா நீ போமா நீ போமா. டேய் ஐயோ நான் வரமா. டேய் அம்மா பை. டேய் மதன் சொல்றது கேளுடா. மதன் மைனா தான் வந்துட்டேன். என்னாச்சு மதன் இவ்ளோ நேரம்? ஏய் அது எங்க அம்மா என்னை பார்த்து டே மதன் என்ன மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கடா அப்படின்னு கெஞ்சுறாங்க மைனா. இது நான் மைனாக்கு பிடிக்காத நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஹலோ, யார் பேசுறது? நான் அர்ச்சனா பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். என்ன விஷயம்? உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை. ஆமா, ஒரு குழந்தை என்கிட்ட இருக்கு, இன்னொரு குழந்தை இறந்துடுச்சு. ஒரு குழந்தை இறந்துடுச்சுன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? என் புருஷன். நான் உண்மையை சொல்றேன், உனக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது நிஜம். அதுல ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு உன் புருஷன் சொன்னானே அது பொய். என்ன சொல்றீங்க? அதான் சொல்லிட்டேனே, உன் இன்னொரு குழந்தை சாகல. அந்த குழந்தைய உன் புருஷன் தூக்கி தானமா கொடுத்துட்டான். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.